அனைவருக்கும் வணக்கம். இது தியரி ஆஃப் நம்பர்ஸில் நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட். இது நான் படித்தது, நான் அப்படி வந்து நோட்ஸாக வந்து நான் எழுதினதை திருப்பி ஜட்ஜிபிடியில் வந்து அப்படியே 110 நோட்ஸாகவே எடுத்தேன். இதில் என்ன அப்படின்னா, யூலர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பை ஆஃப் என் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ரிசல்ட் வந்து எல்லாமே யூலர்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, பட் அதில் வந்து பாயிண்ட்டாக போட்டதுனால அப்படி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ என் வந்து p பவர் a q பவர் p b r பவர் c அப்படின்னுங்கிறது ஒரு ஃபார்முலா. இதில் pqrங்கிறது ப்ரைமு, abcங்கிறது வந்து இண்டிஜர்ஸ். அதே மாதிரி அடுத்த செகண்ட் பார்த்தோன்னா, இப்படி கொஸ்டினே வந்து கேட்பாங்க, எல்லா இண்டிஜர்ஸும் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்க்ளூடிங் யூனிட்டி நாட் கிரேட்டர் தென் n அப்படின்னு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு நாட் கிரேட்டர் தென் n அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ரைம் 2 இட் இஸ் கவுண்டட் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பை ஆஃப் எனக்கு ஃபார்முலா இதான். என்னென்னா n இன்ட்டு 1 மைனஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரைம் நம்பர், ஒரு ப்ரைம் ஃபேக்டர் மட்டும் இருந்தால் இதோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்து இன்னொரு ப்ரைம் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதை எழுதணும். இது 2 தான் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் 3 இருந்துச்சுன்னா இன்னொன்று போடணும், 4 இருந்தால் இன்னொன்று போடணும், அப்படி போயிட்டே இருக்கணும். நம்ம எத்தனை இருக்குதோ அத்தனை ப்ரைம் ஃபேக்டர் தக்க இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, n = ab where a and b are prime. இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம், 2 ப்ரைம் நம்பர் கிடைக்கிது. அப்படி இருந்துச்சுன்னா பை ஆஃப் n எடுக்கும்போது பை ஆஃப் a இன்ட்டு பை ஆஃப் b அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. அடுத்து பிங்கிறது ஒரு ப்ரைமு. அப்படி இருக்கும்போது பை ஆஃப் p பவர் r கேட்டாங்கன்னா p பவர் r இன்ட்டு 1 மைனஸ் 1/p, இதுவும் ஒரு ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று, இந்த சம் ஆஃப் த இண்டிஜர்ஸ் லெஸ் தென் n ப்ரைம் டு இட். இது என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த சம் ஆஃப் த இண்டிஜர்ஸ்ன்னு போட்டு லெஸ் தென் n அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். என்னையும் பை ஆஃப் n/2 ப்ராப்ளம் இருக்குது, நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து ஏஸ் அ ப்ரைம் டு n த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏபியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பை ஆஃப் n கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது இதுவே வந்து சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் லெஸ் தென் n அண்ட் ப்ரைம் டு n அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், n²/2ன்னு எழுதணும். இப்போது ஃபிஃப்த்துக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் எயித்து பார்த்தோன்னா, அந்த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் லெஸ் தென் n. இதுவே அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிற கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இப்போ வந்து நம்ம n/2 அப்படின்னு போடணும். அடுத்து ஒரு நம்பரோட இன்டெக்ரல் பார்ட், அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸ். அடுத்து இதில் முக்கியமான ரிசல்ட் என்ன, இன்டெக்ரல் பார்ட்டில் முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா, n வந்து லெஸ் தென் p-ஆக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் p டிவைடிங் n வந்து 0 ஆயிரும். அதாவது n லெஸ் தென் p-ஆக இருந்தால் ஆன்சர் வந்து 0. நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் இருக்குல்ல, அது வந்து 0. n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு p-ஆக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து n ஃபேக்டோரியல். இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் MCQs பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, n = p பவர் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பை ஆஃப் n என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான் p பவர் a இன்ட்டு 1 மைனஸ் 1/p. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, அங்கே என்னன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம n இன்ட்டு 1 மைனஸ் 1/pன்னு போட்டோம்ல, அந்த ஃபார்முலா படி வரும். ஸோ அதுதான் இங்கே போடுறது. அப்போ ஆப்ஷன் வந்து b. n வந்து 15, பை ஆஃப் n கேட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு இப்போ 15க்கு நம்ம வந்து ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா 3 × 5. அப்போது 3 ஒரு ஃபேக்டர், 5ன்னு ஒரு ஃபேக்டர். அப்போ ஃபார்முலா என்ன, n இன்ட்டு 1 மைனஸ் 1/p இன்ட்டு 1 மைனஸ் q. இங்கே pங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், qங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அங்கே p வந்து 3, இங்கே வந்து q வந்து 5, n வந்து 15. அப்போ 15 இன்ட்டு 1 மைனஸ் 1/3 2/3 ஆகுமா, 1 மைனஸ் 1/qனா 4/5 வரும். ஸோ கட் பண்ணிடலாமா, பண்ணிட்டோன்னா ஆன்சர் என்ன 8. ஸோ ஆன்சர் வந்து சி. அதே தான் இங்கே போட்டிருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது, பார்க்காம எழுதிட்டேன். அடுத்து தேர்ட் ஒன்று, a and b are co-prime. ஸோ co-primeமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வெறும் நம்ம முன்னாடி நோட்ஸில் வந்து வெறும் ப்ரைம் மட்டும் இருந்துச்சு, அதில் co-primeங்கிற வேர்டு இல்லை. ஸோ co-primeமாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து இந்த இடத்துல பை ஆஃப் ab = பை ஆஃப் a இன்ட்டு பை ஆஃப் b. அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம், பை ஆஃப் 7. இது வந்து 7ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ பை ஆஃப் கேட்டதுனால ப்ரைமுக்கு p - 1 ஃபார்முலா. இப்போ 7 - 1 6.
சம் ஆஃப் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் என் அண்ட் கோப்ரைம். லெஸ் தென் என்னும் கொடுத்துருப்பாங்க, கோப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா? n இன்ட்டு பை ஆஃப் n பை 2 இந்த ஃபார்முலா. அடுத்து n ஈக்குவல் டு n பை ஆஃப் n. அப்போ 18 அதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 9 2 சார் 18 வரும், 3 3 சார் 9 வருதா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஆன்சர் 6. அதே ஃபார்முலா தான். பை ஆஃப் n ஈக்குவல் டு n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை p இன்ட்டு 1 மைனஸ் 1 பை q அந்த ஃபார்முலா. அடுத்து அரித்மெட்டிக் மீன் ஆஃப் நம்பர்ஸ் லெஸ் தென் n அண்ட் கோப்ரைம் டு n. அரித்மெட்டிக் அப்படின்னு சொன்னாலே, அரித்மெட்டிக் மீன் சொன்னாலே n பை 2 அந்த ரிசல்ட்லேயே நான் சொன்னேன். அடுத்து வேறு ப்ரைம் நம்பர் n ஈக்குவல் டு PQR அப்படின்னு சொல்லி வேறு ப்ரைம் நம்பர் அதான் நம்ம பார்த்தோம்ல. இப்போ 2ன்னு ஒரு ப்ரைம் நம்பர், 3ன்னு ஒரு ப்ரைம் நம்பர், 5ன்னு ஒரு ப்ரைம் நம்பர், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 மைனஸ் n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை p இன்ட்டு 1 மைனஸ் 1 பை q இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஆர்னு போடுவோம்ல அந்த ஃபார்முலா. ஸோ பிங்கிற ஃபார்முலா. அடுத்து 9th ஒன்று வந்து நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் n அண்ட் கோப்ரைம். இது நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தது தான். நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா பை ஆஃப் n. 9th கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் n அண்ட் கோப்ரைம் டு n. இதுக்கு வந்து n. சம் ஆஃப் இன்டிஜர்ஸ் கேட்டாங்கன்னா n இன்ட்டு பை பை n பை 2 அந்த ஃபார்முலா போடுவோம். நெக்ஸ்ட்டு இது நாங்கள் சொன்னது தான். n லெஸ் தென் p இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். இதுவே கிரேட்டர் than ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் வரும். இப்போ பை ஆஃப் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து 1. பை ஆஃப் n ஈக்குவல் டு n மைனஸ் 1 இருந்துச்சுன்னா n வந்து ப்ரைம் நம்பர்.